நான் வந்து ஒரு இந்து பையன், எனக்கு வந்து இந்து மேரேஜ் ஆக்ட், இந்து முறைப்படி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணாமல். ஸோ அப்போ வந்து எனக்கு 2 பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்துவாக இருக்கும்போது பண்ண முடியாது. அதனால் நான் முஸ்லீமாக மாறிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்ல. ஏன்னா முஸ்லீமாக இருக்கும்போது 2 இல்லை 3 பொண்ணை அஃபிஷியலாகவே லீகலாகவே கல்யாணம் பண்ணலாம்ல. அதனால நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ் அண்ட் கான்டென்ட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் 100 Law Series. நீங்க யோசிச்ச மாதிரியே 2000 டைம்ஸ்லேயே ஒரு மனுஷன் இதை யோசிச்சு எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு. அந்த கேஸ் தான் லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2000. இந்த கேஸ்ல ஒரு இந்து மேல், அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அவரோட ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது டிவோர்ஸ் எதுவுமே ஆகாம அந்த மேரேஜ் வேலிடா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணும் நோக்கத்தில் அவர் முஸ்லீமா மாதிரி இன்னொரு பொண்ணை கல்யாணம் செய்கிறாரு. இதனால பாதிக்கப்பட்ட அவங்க ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இது இஸ் த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். இந்த கேஸை அப்சர்வ் பண்ண கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இந்து மேல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக முஸ்லீமா மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த மேரேஜ் இட்ஸ் அ வாய்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் வந்து பைகாமியா கன்சிடர் பண்ணப்படும், ஈவன் தான் அவர் முஸ்லீமா மாறினாலும். அதனால அப்போ இருக்க ஐபிசி, இப்போ இருக்க BNS செக்ஷன் 82 படி அவருக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த வீடியோ மறக்காம இந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டு, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கிலையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா.